சென்னை மாநகர மக்களின் பொழுதுபோக்கு பசியை தீர்ப்பதற்காக சிங்கப்பூர் தொழில்நுட்பத்தில் தென்னிந்தியாவிலேயே 2வது இடமாக சென்னை வில்லிவாக்கத்தில் அமைய உள்ள பொழுதுபோக்கு பூங்கா குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நமது மாலை முரசு செய்தியாளர் நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்ணாடி பாலம் சீனாவின் புகழ்பெற்ற தொங்கு பாலம் அல்ல, சென்னை வில்லிவாக்கம் ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தில்தான். மேலை நாடுகளிலும் ஹாலிவுட் திரைப்படங்களிலும் கண்ணாடி பாலத்தின் மேலே மக்கள் நடப்பதை போன்ற காட்சிகளை பார்த்திருக்கிறோம். இந்த காட்சிகள் இனி சென்னை வில்லிவாக்கம் ஏரியிலும் நம்மால் பார்க்க முடியும். ஆம், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட வில்லிவாக்கம் ஏரி புனரமைக்கும் பணிகளில் முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது 250 மீட்டர் நீளமுள்ள இந்த கண்ணாடி தொங்கு பாலம். 8 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் இந்த கண்ணாடி தொங்கு பாலம் 250 மீட்டர் நீளம், 1 மீட்டர் அகலமும் கொண்டுள்ளது. கண்ணாடி தளத்தின் மேலே நடக்கும் போது ஆற்றின் மேலே நடப்பது போல அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 200 பேர் வரை ஒரே நேரத்தில் இந்த பாலத்தின் மேலே பயணம் செய்ய முடியும் என்றாலும் கூட பாதுகாப்பு கருதி 50 முதல் 100 நபரை மட்டுமே ஒரே நேரத்தில் பாலத்தின் மேலே செல்ல அனுமதிக்க மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் தொங்கு பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்த பொழுதுபோக்கு பூங்காவில் கண்ணாடி தொங்கு பாலம் மட்டுமல்லாமல் நடைபாதை, படகு சவாரி, வாகன நிறுத்தம், உணவகம், ஆவின் பாலகம், இசை நீரூற்று, 12D திரையரங்கம், மோனோ ரயில் சேவை, நீர் விளையாட்டு என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவரும் விதத்தில் அனைத்து வித வசதிகளுடன் பொழுதுபோக்கு பூங்கா இங்கு திறக்கப்படும் போது சென்னையின் புதிய அடையாளமாக வில்லிவாக்கம் ஏரி மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேயனுடன் நான் செய்தியாளர் சே. மணிகண்டன்.